திமுகவின் பவள விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா சென்னையில் இன்று மாலை நடைபெறவிருக்கும் நிலையில் AI தொழில்நுட்பம் மூலம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வாழ்த்தி சிறப்புரையாற்றவிருப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் ஆண்டுதோறும் அண்ணா பிறந்த நாள், திமுக உருவான நாள், பெரியார் பிறந்த நாள் ஆகிய மூன்றையும் இணைத்து முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முப்பெரும் விழாவோடு இந்த ஆண்டு திமுக தொடங்கி 75 ஆண்டுகள் ஆனதையொட்டி பவள விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதன்படி சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் முப்பெரும் விழா இன்று மாலை நடைபெறவுள்ளது. இந்த விழா ஏற்பாட்டிற்கான பணிகளை திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான மா. சுப்பிரமணியன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் 1 லட்சத்திற்கு மேலானவர்கள் விழாவை பார்த்து ரசிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். செஞ்சிக்கோட்டை வடிவில் அரங்கு, திமுக கடந்து வந்த பாதைகளை விளக்கும் வண்ண பதாகைகள், 18 இடங்களில் LED திரைகள், 80,000 இருக்கைகள், 11 இடங்களில் வாகன நிறுத்தங்கள், 15,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் கழிவறைகள், ஓய்வறைகள் என பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பவள விழாவில் கலைஞர் எனும் ஒரு தலைப்பில் ஒரு சிறப்பு நிகழவிருக்கிறது. நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் அதீத பங்கு என்கின்ற வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வாழ்த்தி உரையாற்றவிருக்கிறார். திராவிடர் கழகத்தில் இருந்து விலகிய அண்ணா 1949ஆம் ஆண்டு இதே நாளில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம் ஆகியவற்றை முன்னோடிகளாக கொண்டு தொடங்கப்பட்ட இயக்கம்தான் திமுக. இந்த கட்சி தொடங்கப்பட்ட போது அண்ணாவுக்கு வயது 40, கருணாநிதிக்கு 25 வயது, அன்பழகனுக்கு 27 வயது. குறைவான வயதை கொண்ட முன்னணி தலைவர்களை கொண்டு தொடங்கப்பட்ட திமுக 1957ஆம் ஆண்டு நேரடியாக தேர்தல் களத்தில் இறங்கியது. கட்சி தொடங்கப்பட்டு 18 ஆண்டுகளான பிறகு 1967ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்த திமுக முதல் முறையாக ஆட்சி அமைத்தது. அண்ணா கருணாநிதி மறைவிற்கு பிறகு தற்பொழுது திமுகவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழிநடத்தி வருகிறார். 75 ஆண்டுகால திமுக பயணத்தில் மாநில சுயாட்சி, சமூக நீதி, சமத்துவம் போன்றவற்றுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். துவக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரையில் ஒரே லட்சியத்தோடு வாழ்கிற கட்சி, ஒரே ஒரு சின்னத்தில் 1957 உதயசூரில் போட்டியிட்ட திமுக இன்று வரையில் உதயசூரில் போட்டியிடுகிறது. வேற எந்த அரசியல் கட்சி அந்த பெருமை கிடையாது. ஆக பவள விழா காணுகிற திமுகவுக்கு இது போன்ற பல பெருமைகள், சரித்திரம் புகழ் வாய்ந்த நிகழ்வுகளாக இருக்கிறது. திமுகவிற்கு புதிய ரத்தம் பாய்ச்சுவதற்கு இளைஞர் அணிதான் அடித்தளம் அமைத்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த வகையில் கட்சி தொடங்கப்பட்ட நாளில் இருந்தே ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இளைஞர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டு வருவதாக RS பாரதி கூறினார். பவள விழா முடிந்ததும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் திமுக நிர்வாகத்தில் மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் பயணித்து வந்த திமுக வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழா என 3 விழாக்களின் போதும் திமுக ஆட்சியில் அமர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுல்.